மேகியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற ஒரு ரெசிபி தான். இது இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் நானுமே பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு மாதிரி டேங்கியாக டொமேட்டோ சேர்ந்து ஒரு மாதிரி டேங்கியான ஃப்ளேவரில் மேகி சாப்பிட பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். கார்லிக் அண்ட் கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சம் வந்து லெமன், நம்ம ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒருத்தருக்கு சர்வ் பண்ணுறதுக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து இடித்து வச்சுட்டு ஒரு கொஞ்சம் ஆயில் சேர்த்து பேனில் நம்ம கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துட்டு அது கூட நம்ம இந்த இடித்து வச்சிருந்த பவுடர் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து ஸ்பைஸ்க்காக இருக்கும் நமக்கு வந்து. அண்ட் தென் ஒரு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் ஆனியன் இல்லைனா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ஒருத்தருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேங்கியாக வேணும்னா 1 டொமேட்டோ சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஹாஃப் டொமேட்டோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹாஃப் ஆர் 1 இல்லைனா சின்ன சில்லி க்ரீன் சில்லி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் தென் நம்ம ஒருத்தருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் மேகி ஆட் பண்ணி அண்ட் தென் மேகி பவுடரையும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த டேங்கியான ஃப்ளேவர் கம்மியாக வேணும் அப்படின்னா லெமன் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த டொமேட்டோஸையும் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.